அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பண்டிகைகள் பிதாவாகிய தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த பின்பு 7 பெரிய பண்டிகைகளை கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். 7 பண்டிகை. பண்டிகை என்றால் கொண்டாட்டம் என்ற அர்த்தம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் அழ வேண்டும் என்று விரும்பவில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் கதற வேண்டும் என்று விரும்பவில்லை. எகிப்தில் அவர்கள் அழுதார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆகையால் இன்றைய பகுதியை நாம் வாசித்தோம். பொருளாளர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம். ஆகவே தேவன் நன்மையை மட்டும் தருகிறவர். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தேவை தரமாட்டீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு பாம்பை தரமாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு வியாதியை தரமாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார். பொல்லாதவர்களாகிய நீங்கள், நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, நீங்கள் அவர் சொல்லல, பொல்லாதவர்களாகிய நீங்களே உன் பிள்ளைக்கு அவன் அப்பத்தை கேட்டா கல்ல தரமாட்ட, மீனை கேட்டா பாம்பை தரமாட்ட, முட்டையை கேட்டா தேனை தரமாட்ட. ஆனா நான் உனக்கு வியாதியை தந்தேன்னு எப்படி தைரியமா சொல்ற? நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்திலிருந்து வருவதெல்லாம் நன்மைதான். அவரிடத்தில் எந்த விதமான மாறுதல் இல்லை, வேறுபாட்டின் நிழல் இல்லை. சில நேரம் நன்மையை கொடுப்பாரு, சில நேரம் தீமையை கொடுப்பாரு என்கிற வேறுபாடு இல்லை. அவரிடத்தில் நன்மை மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனா யோபு சொன்னாரு, கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று யோபு சொன்னாரே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தான் யோபு தான் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கடைசி அதிகாரத்துல வாபஸ் வாங்கிட்டாரு. அது நீங்க படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். சோ கதையை முழுவதும் நீங்கள் வாசிக்க வேண்டும். யோபு சொன்ன வசனங்கள் தவறாக வசனித்தேன் என்பதை யோபுவே அறிக்கை செய்கிறார். He got back all his words. நான் எனக்கு தெரியாததை பேசிவிட்டேன், என் புத்திக்கு எட்டாததை நான் அடப்பினேன், என் கைகளினால் என் வாயை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் நன்மையை தருகிறவர் என்பதை இந்த காலை வேளையில் உங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசானவன் நம்முடைய ஆரோக்கியத்தை திருட வருகிறான், நம்முடைய ஐஸ்வர்யத்தை திருட வருகிறான், நம்முடைய சரீரத்தை அழிக்க வருகிறான். நானோ, மிகவும் முக்கியமான வார்த்தை, நான் அப்பேற்பட்ட தேவன் அல்ல. நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஜீவன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் ஜோரே என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஜோரே என்றால் ஆக்டிவேட். நானும் உங்களை ஆக்டிவேட் பண்ணவும், உங்களுக்குள்ளே உயிரை கொடுக்கவும், ஜெபிக்க முடியாதவர்களை ஜெபிக்க வைக்கக்கூடிய அந்த ஜோயேவை உங்களுக்குள்ளே கொடுப்பதற்கு தேவன் வந்தார். ஆகையால் தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனது ஜோயே, எனது ஜீவன். ஜீவன் வந்த பிறகுதான் ஒரு மனிதன் நடக்க ஆரம்பிக்கிறான். ரட்சிப்பு வந்த பிறகுதான் ஒருத்தன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ரட்சிப்பு வந்த பிறகுதான் ஒருவன் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கிறான். ஆகவே கிறிஸ்து நமது ஜீவனாய் இருக்கிறார். தேவன் நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார். 7 பண்டிகைகள் சொன்னார். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, தோத்திர பண்டிகை, அரிப்பின் தோத்திர பண்டிகை, 7 பண்டிகைகள் சொன்னார். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. வேதம் தெளிவாய் சொல்கிறது. பஸ்கா பண்டிகையிலே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அதே பஸ்கா பண்டிகை என்று இயேசு அடிக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறோம். புனித வெளியேறுகிற பெயரிலே கூடார பண்டிகையில் கொண்டாடப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அவ்விதமாக அவர் கொண்டாட சொன்ன பண்டிகையின் பொருள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியது. இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள் என்றால் என்று சொன்னார் பஸ்கா பண்டிகை. அப்ப அதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து கிறிஸ்துவை பற்றியது. என் அன்புக்குரியவர்கள், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம்.